மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். முதலமைச்சர் சென்னையில இருக்காரு. அந்த சம்பவம் எங்கேயோ சிவகங்கை மாவட்டத்துல திரும்ப அப்படி சொல்லி முதல்ல ஒரு தப்பிச்சுக்க முடியும். சிசிடிவி வச்சிருக்காரு. நாளைக்கு நீங்களே முதலமைச்சர் இருந்தாலும் அது பிரிவென்ட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து முதலமைச்சர் எப்படி பொறுப்பாக முடியும்? இவங்க ஆட்சியிலேயே லாக்அப் டெத் நிறைய நடந்திருக்கு. அதுல எடுத்துக்கிட்ட படிப்புன்னு என்ன? ஏங்கட்டியே திமுக சேர்ந்த ஒருத்தவங்க 2 லட்ச ரூபாய் அவங்க மேல வந்து 10 லட்சத்துக்கு மேல மோசடி புகார் இருக்குன்னு எல்லா செய்தி ஊடகங்களும் செய்தி வந்திருக்கு. நகை எங்க போச்சு? அந்த நிக்கிதாங்கிறவங்க அவ்வளவு செல்வாக்கான ஆளா? இந்த எஸ்பிக்கு யாரோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தகவல் கொடுத்ததா சொல்றாங்க. செல்வாக்குமே இல்லாத ஒரு நபருக்காக எதுக்கு வந்து ஸ்பெஷல் டீம் கான்ஸ்டியூட் பண்ணோம்? எஸ்பி வந்து ரொம்ப கொடூரமா நடந்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஐஜி தெரிஞ்சிருக்காரு, எஸ்பி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இல்லைன்னா அப்படி ஒரு ஸ்பெஷல் டீம் கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க ஒரே நாள்ல? தெரியவே தெரியாது. சாதாரண மக்கள் எத்தனை புகார் கொடுக்குறாங்க. புகாரை வாங்குவீங்களா? செல்வாக்கு மீது இந்த நபர்களுக்காக அப்பாவிகளை வந்து அடிக்கி துன்புறுத்துறதுங்கிறது ஏற்புடையதே இல்லை அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் பல தடவை சொல்லிடுச்சு. எனக்கு அரசியல் செல்வாக்கு இல்ல நிதிக்கிட்டா சொல்லலாம். ஆனா எதுக்காக அவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர போறாரு? இல்ல, எஸ்பிக்கு இந்த விஷயமே தெரியப்படுத்தப்படல அப்படின்னா அப்புறம் எப்படி அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு? இப்ப இவ்வளவு விசாரணைக்கு பிறகு, இவ்வளவு சர்ச்சைக்கு பிறகு இன்னமும் அந்த 9.5 பவுன் நகைங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கறதே தெரியல. அதுதான் இப்ப நான் அதான் நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். திருப்புவனம் அந்த நகை காணா போன விவகாரத்தில் அஜித்குமார் அப்படின்னு ஒரு இளைஞர் தற்காலிக காவலாளியாக பணியாற்றினவர் இறந்த விவகாரம், லாக்அப்லேயே வச்சவரை போலீஸ்காரங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த விவகாரங்கிறது தமிழக அளவில் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. அதன் தொடர்ச்சியாக பல விஷயங்களும் அதோட இணைத்து பேசப்பட்டு வருது. அதில் குறிப்பாக நகை காணுன்னு புகார் கொடுத்த அந்த பெண் யாரு, நிக்கிதாங்கிறவங்க டாக்டரா இல்லையாங்கிறது பிரச்சனையெல்லாம் மாறி இப்போ வந்து அவங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அவங்க மேலேயே பண மோசடி வழக்கெல்லாம் பதியப்பட்டிருக்கதாக கடந்த கால தரவுகள்லாம் இப்போ எடுத்து மீள் வாசிப்புக்கு உட்படுத்தப்படுது. அவங்க யாரு, அவங்களுடைய பின்னணி என்ன, இந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு துரை அருண் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வரவேற்று அவங்கள்ட்ட நிறைய தொடர்பாக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த வழக்கு முதல்ல எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, அந்த நகை எங்கே போச்சு, அந்த நிக்கிதாங்கிறவங்க அவ்வளோ செல்வாக்கான ஆளா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதாவது இது ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு செயல் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதுக்கு அந்த மனிதத்தன்மையற்ற செயல் வந்து மன்னிக்க முடியாதது, ஒருபோதும் வந்து அதுக்கு எதுவும் ஈடு தர முடியாதது, ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முதலமைச்சர் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்துருக்காரு. வேலை வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இலவச பட்டா எல்லாம் வழங்கியிருக்காங்க. ஆனாலும் கூட இதெல்லாம் வந்து இந்த இழப்பை வந்து ஈடு செஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா ஈடு செய்கிறதே இல்லை. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகளவே பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் வந்து யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், இந்த பன்னாட்டு மனித உரிமை பிரகடனம் என்ன சொல்லுதுன்னா, எந்த வழக்குக்காக நீங்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்றது காரணத்தை சொல்லாமல் நீங்கள் அவங்கள வந்து தடுத்து வைக்க முடியாது, கைது செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆரே பதிவு பண்ணல. எஃப்ஐஆரே போடல. இங்கே வந்து கைது செஞ்சு எஃப்ஐஆர் போட்ட பிறகு தான் வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ண பிறகு தான் வந்து அவங்க வந்து அரெஸ்ட் இன்டிமேஷன் கொடுப்பாங்க. இந்த காவல்துறை முதல்ல வந்து அரெஸ்ட் இன்டிமேஷன் வந்து சம்மந்தப்பட்ட நபர்கள் அவங்களுடைய உறவினர்களுக்கு, பிளட் ரிலேட்டிவ்க்கு வந்து தகவல் தெரிவிக்கணும், அரெஸ்ட் இன்டிமேஷன் கொடுத்து இவங்க மாரி இந்த காரணங்களுக்காக உங்கள் பையன், உங்கள் தம்பி, உங்கள் அண்ணன், உங்கள் கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லணும். இங்கே தான் எஃப்ஐஆரே பதிவு பண்ணலையே. அதாவது முறையற்ற கைது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தல், ஒரு ஆள் கடத்தல், ரவுடிகளை போல இவங்க நடந்துக்கிட்டாங்க. ஒரு பார்பேரியன் போல், ரவுடிகளை போல் இவங்க வந்து எந்தவித சட்ட நடைமுறைகளுமே பின்பற்றாமல், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் அவங்களை கடத்தி, ஆள் கடத்தல் செஞ்ச மாரி அவங்களை கடத்தி கொண்டு போய் அதுக்கு கொடூரமாக தாக்கி, மிளகாப்பொடியெல்லாம் அவங்க வந்து ப்ரைவேட் பார்ட்டில் மிளகாப்பொடியெல்லாம் வந்து தெளித்து வந்து அவர் வந்து கொடூரமான சித்திரவதை செய்து இப்படி வந்து பண்ணது வந்து ஏற்றுக்கவே முடியாது. அதுதான் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய. அந்த மாதிரி செய்யக்கூடிய அழுத்தம் எங்கேருந்து வந்து யார் இந்த எஸ்பிக்கு யாரோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தகவல் கொடுத்ததா சொல்கிறாங்க. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து இந்த டிஃபெக்டிவ் கம்ப்ளைண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த புகார்தாரர் வந்து இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு உறவினரா இல்லை அவங்க வந்து தெரிஞ்சவங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கே இல்லைங்க, நான் ஒரு சாதாரண ப்ரொஃபஸர், ஏங்கட்டியே திமுக சேர்ந்த ஒருத்தவங்க 2 லட்ச ரூபாய் அவங்க மேல வந்து 10 லட்சத்துக்கு மேல மோசடி புகார் இருக்குன்னு எல்லா செய்தி ஊடகங்களும் செய்தி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வருது, அது செய்தி வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பத்தி விசாரணைக்கணும்ல, அது உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியல. அந்த 10 லட்சம் மோசடி உள்ள எங்களுக்கு அப்போ உள்ள முதலமைச்சர் தெரியும், துணை முதலமைச்சர் தெரியும், அமைச்சர்கள் தெரியும், எல்லா ஃப்ராடுங்களுமே வந்து
எங்களுக்கு அவங்கள தெரியும் இவனை தெரியும் சொல்லிட்டு தான் எல்லா மோசடியுமே செய்கிறாங்க. உண்மையிலே வந்து இந்த விவேக் சொல்லுவானா எனக்கு ஐஜியை தெரியும்னா, ஐஜியை உனக்கு தெரியுமான்றது தானே முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. அது அதுதானே பேச வேண்டிய செய்தியாக இருக்குது. ஏன்னா இங்கே இந்த விஷயத்தில் என்னென்னா இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ ஐஜி தெரிஞ்சிருக்க வழி எஸ்பி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இல்லைன்னா அப்படி ஒரு ஸ்பெஷல் டீம் கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க ஒரே நாளில்? தெரியவே தெரியாது. சாதாரண மக்கள் எத்தனை புகார் கொடுக்குறாங்க, நீங்கள் முதல்ல புகாரை வாங்குவீங்களா? புகாரே வாங்க மாட்டீங்க. புகார் வாங்க முடியாமல் எத்தனை பேர் வந்து இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி எத்தனை வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. என்னுடைய புகார் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, இதுவரை சிஎஸ்ஆர் ரிப்போர்ட் கூட கொடுக்கல. சிஎஸ்ஆர் ரிப்போர்ட் கொடுத்தாலும் வந்து முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு பண்ணல. அதுக்காக வந்து நீதிமன்றத்தை வந்து இன்றைக்கும் நாடிக்கிட்டு தானே இருக்காங்க. அவ்வளோ சிக்கல் இருக்கும்போது ஒரு கோவிலுக்கு வந்தவங்கள ஒரு காவலாளியை அவன் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து பார்க் பண்ணுறப்போ வந்து வீல் சேர் கேட்டாங்க. வீல் சேருக்கு வந்து பணம் கேட்டதா சொல்கிறாங்க. பணம் கேட்டாரா இல்லையான்றதுலாம் விசாரணை அவங்களே ஒத்துக்கிறாங்க சார். 500 ரூபா கேட்டாரு, நான் வந்து 50 ரூபா தரேன்னு சொன்னேன், அப்புறம் 100 ரூபா கொடுத்துருக்காங்கன்றாங்க. இல்லை அப்போ 100 ரூபா கொடுத்தாங்கும் போது அவங்களுக்கு இடையில ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. இவனை எப்படியாவது பழி வாங்கணுன்ற நினச்சிருக்கலாம்ல. அந்த பழிவாங்கன்ற அந்த எண்ண ஓட்டத்தில் வந்து அவங்க மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து அவங்க வந்து அவனுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அவனுக்கு யாருக்கு வந்து டீச்சர் குட் லெசன்பாங்களா, அது மாதிரி வந்து அது வந்து குட் லெசன் இல்லை, ஒரு பேட் லெசனுங்கிற மாதிரி. ஆமாம், அதை அவங்க ஒரு விரிவுரையாளராக ஒரு கல்லூரி பேராசிரியராக இருந்துக்கிட்டு இது மாதிரி ஒரு எளிய மக்கள்கிட்ட அவங்க அதிகாரத்தை காட்டுவீங்க. இறந்தாருங்கிறதே எங்களுக்கு போலீஸ் சொல்லி தான் தெரியும். அது பெரிய பாவமாக நினச்சி நானும் எங்கள் அம்மாவும் கண் கலங்கி இருக்கோம். அப்படின்னா நீங்கள் எதுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து அவளை பேரம் பேச போகிறீங்க? அவனை எதுக்கு நீங்கள் வந்து அவனை வந்து அந்த காரை கொண்டு ரொம்ப நேரமாக விட்டு தள்ளிட்டு வந்தாங்க. வந்து அவ்வளோ பெரிய கார்லாம் ஒன்றும் இல்லையே. அந்த கார் என்ன பெரிய வந்து நீங்கள் வந்து பென்ஸா இல்லை வந்து லேண்ட் ரோவரா பிஎம்டபிள்யூ அது மாதிரி கார்கள் இல்லை, சாதாரண ஒரு காராக தானே இருக்காது. அந்த காருக்காக இந்த காரை அங்கே கொண்டு போய் நிறுத்தினாங்க இங்கே கொண்டு போய் நிறுத்தினாங்களாம் சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்களுக்காக தானே வந்து டீம் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் டீம் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டீம் கலைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு அந்த விஷயத்தில் வந்து ஒரு சரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது வேறு இருந்தாலும் கூட அந்த ஒரு எந்த பின்புலமுமே இல்லாமல் எந்த செல்வாக்குமே இல்லாத ஒரு நபருக்காக எதுக்கு வந்து ஸ்பெஷல் டீம் கான்ஸ்டியூட் பண்ணணும்? எதுக்கு சிறப்பு படையை அமைக்கணும்? சிறப்பு படை அமைச்சு அந்த படையிலேருந்து வந்து இருந்த காவலர்கள்லாம் எங்கேயும் எல்லாருமே டிஷர்ட் போட்டுக்கிட்டு கொடூரமாக தாக்கி அது பேர் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க, கால்நடை மருத்துவமனை கூட்டு போகிறாங்க, அங்கே கொண்டு போய் வச்சு அடிக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் எங்கே கொண்டு வராங்க, அது பேர் ஆதிதிராவிடர் மாணவர் விடுதி கொண்டு வராங்க, அங்கே வச்சு அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எந்த ஒரு ப்ரெஷர், பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லாமல் எப்படி நடக்குது? ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் தான் சொல்லியிருக்கு. ஜியானிஸ் ராய் வெர்சஸ் யூனியன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபின்ற வழக்கில் 2015 வந்த வழக்கில் இதுதான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து போலீஸ்க்கு வந்து நெருக்கடி வரும்போது தான் இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறைக்கு அதிகப்படியான அழுத்தம் வரும்போது தான் அது மாதிரிலாம் நடக்குது அப்படின்றாங்க. இந்த மாதிரி உடனே ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எப்படி வந்து கிடைக்கும்? இந்த அம்மா வந்து பண மோசடி புகார் இருக்குன்னு சொல்கிறாங்க. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட பண மோசடி புகார் இருக்குன்றாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து ஒரு டாக்டர்னு சொல்கிறாங்க. டாக்டர்ன்றவங்க வந்து எப்படி வந்து மெடிக்கல் ப்ராக்டிஷனர் தான் டாக்டர்னு சொல்ல முடியும்? இல்லை, பிஹெச்டி டாக்டரேட்டை டாக்டர்னு காரில் எழுதி வச்சுருக்காங்க. அதை அடுத்து எல்லா மீடியாவும் டாக்டர் அப்படின்னு சொல்லி அது வந்து தவறு இல்லையா? அதை எப்படி நீங்கள் கிளைம் பண்ண முடியும்? அந்த டாக்டர் வேறு இந்த டாக்டர் வேறு இல்லையா? டாக்டரேட் வேறு டாக்டர் வேறு இல்லையா? முனைவர் பட்டம் வேற இல்லை, மருத்துவர் பட்டம் வேறு இல்லையா? இதெல்லாம் இந்த மாதிரியான மோசடி பெறுவர்கள் வந்து நீ அவங்களோட வந்து அதிகார துஷ்பிரயோகத்தால் ஒரு அப்பாவியை வந்து நீங்கள் பழி கொடுத்துருக்காங்களே, இது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இல்லை, அவங்களே அதை நினச்சி வேதனையாக படுறேன். ஏன்னா இது தெரியவே தெரியாது, போலீஸ் சொல்லி தான் ஒரு வேறு வழி கிடையாது. இப்போ அப்படி தானே சொல்லி ஆகணும், இல்லைனா இவங்களையும் அரெஸ்ட் பண்ண சொல்லுவாங்கல்ல. இப்போ என்ன பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி உண்மையிலேயே ஒரு நகை வந்து அந்த பையனை வந்து தன்னை எதிர்த்து பேசிட்டான், ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து வந்து ஒரு எதிர்த்து பேசிட்டான், ஒரு பையன், ஒரு காவலாளி, ஒரு வாட்ச்மேன் வந்து நம்மளை எதிர்த்து பேசிட்டான் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் கார்டு அவன் வந்து நம்மளை எதிர்த்து பேசிட்டான், அவனுக்கு வந்து அவனை அசிங்கப்படுத்தணும், அவனை அவமானப்படுத்தணும், அந்த அடிப்படையில் வந்து இப்படி நடந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் அப்படிலாம் செய்யலை. அம்மாவுக்கு முடியாமல் போகிறவங்க ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஸ்கேன் சென்டர் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வேலையை பார்த்துருப்பாங்களா? நமக்கு இல்லை, அவங்க பேசின பேச்சு, அவங்க வந்து அவனை வந்து இது பண்ணது, அவனை வந்து டீஸ் பண்ணது, இல்லைனா இப்போ இவங்க தானே அவன் மேலே வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் நினைக்கிறவங்க அவன் மேலே புகாரே கொடுக்காம இருந்துருக்கலாமே. ஒரு சாதாரண ஒரு இந்த வறிய நிலையில் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு பட்டா கூட இல்லாமல் ஒரு வீட்டில் இருக்காங்க. இப்போ தானே அரசு தானே இலவச பட்டா, வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்கு. பட்டா இல்லாத ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய எளிய நிலையில் இந்த வறிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு டெம்பிள் கார்டை, வந்து வாட்ச்மேனை வந்து நீங்கள் வந்து காவலாளியை வந்து இந்த அளவுக்கு வந்து
காயப்படுத்தணும்னு என்ன அவசியம் இருக்குது? எல்லா இடங்களையும் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கான இது கிடைக்காதுல்ல. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியான எல்லா சலுகையும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இங்கே கிடைச்சிருக்கு. காரணம் என்னன்னா நீங்கள் அந்த அளவுக்கு செல்வாக்காக இருந்திருக்கிறீங்க. இல்லை, அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க, நான் வந்து கோட்டையில் ஏதோ ஒரு IAS அதிகாரிலாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கே இல்லை. நான் யார்ட்டையுமே நான் பேசலை. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த அப்புறம் போலீஸ் சொல்லி தான் அப்படி தெரியும். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட் நாள் வந்து இந்த புகாருக்கு வாங்கப்பட்டதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கூப்பிட்றாங்க. இந்த அஜித்குமாரையும் அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த அந்த வண்டி நிறுத்துகிற நண்பரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரணையில் இவங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறாங்க. உங்களை அனுப்பிட்டாங்க. அதன் பிறகு தான் ப்ரெஷர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பெஷல் டீம் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இல்லை எஸ்பி நேரடியாக தலையிட்டிருக்காரு. எஸ்பி வந்து ரொம்ப கொடூரமாக நடந்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் ரொம்ப நல்ல ஒரு தன்மையாக நடந்துப்பார். ஏன்னா அப்படிலாம் இல்லை. அப்போ எப்படி இதே ஒரு ஆசிஷ் ராவத்ன்ற அந்த எஸ்பி வந்து அப்புறம் கீழ்நிலை அதிகாரிகளை யாரும் மதிக்க மாட்டார் அப்படின்றாங்க. குரூப் 1 ஆஃபீஸ்லேருந்து பாஸ் பண்ணி போகிற அலுவலர்களை வந்து காவல்துறை அதிகாரிகளை மதிக்க மாட்டார்ன்றாங்க. IPS அதிகாரிகளுக்கு ஒரு மரியாதை இருக்குது. குரூப் 1லேருந்து பாஸ் பண்ணி போகிற அதிகாரிகள் வந்து வேறு மாதிரி நடத்துகிறாங்கன்றாங்க. இதுக்கெல்லாம் தான் சொல்கிறோம் காவல்துறைக்கு வந்து ஒரு சங்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது வைக்க மாட்டேன்றாங்க. காவல்துறைக்கு ஒரு சங்கம் வச்சுருந்தா இந்த எந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்கு அவங்க வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்கல்ல. வெஸ்ட் பெங்காலில் இருக்க மாதிரி கேரளாவில் இருக்க மாதிரி எந்த ஒரு சிக்கல் இருக்காதுல்ல. அதுதான் நம்ம சொல்கிறோம். அது என்னன்னா இங்கே வந்து காவல்துறையிலையும் IPS அதிகாரிகளுக்கெல்லாம் சங்கம் வச்சிருக்காங்க. போலீஸ் தானே. IPS ஆஃபீஸரும் போலீஸ் தான், கான்ஸ்டபிளும் போலீஸ் தானே. நீங்கள் கிரேடட் டைவர்சிட்டி இதில் ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க? அப்படி தேவையில்லை. நீங்கள் வந்து IPS ஆஃபீஸருக்கு வந்து சங்கம் இருக்குது. இந்த இன்ஸ்பெக்டருக்கும் SIக்கும் கான்ஸ்டபிளுக்கும் சங்கம் தான் என்ன வீணாப்பட போகுது? அரசியலமைப்பு சட்ட உரிமை இருக்குல்ல, சங்கம் வைப்பதற்கான உரிமை இருக்குல்ல. அப்போ நீங்கள் சங்கம் வைக்கிறதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்க போகுது? சங்கம் வச்சுருந்தா இந்த மாதிரியான சிக்கலே வராது. அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்கும் போது அவங்களுக்கான பாதுகாப்பு இருக்குன்ற அடிப்படையில் அவங்க வந்து இது மாதிரிலாம் வந்து சித்திரவதையில் ஈடுபட மாட்டாங்களே. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னாட்டு மனித உரிமை பிரகடனம் என்ன சொல்லுன்னா, இது மாதிரி சம்பவங்களே நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு வந்து லேக் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித உரிமை பற்றிய போதுமான புரிதலே இவங்களுக்கு இல்லை அப்படின்றாங்க. வளர்ந்த ஜனநாயக நாடுன்னு சொல்ற அமெரிக்காவிலையும் பிளாக் லிவ்ஸ் மேட்டருங்கிறது போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ அவங்க போலீஸ் எல்லா ஊர்லயும் போலீஸா தான் சார் இருக்காங்க. அதனால தான் பன்னாட்டு மனித உரிமை பிரகடனமே வந்திருக்கு. பன்னாட்டு மனித உரிமை பிரகடனம் ஏன் வந்ததுன்னா, இந்த மாதிரியான போலீஸ் டார்ச்சர் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா உலக நாடுகள் எல்லா ஊர்லையும் இருக்குது. அப்படின்ற அடிப்படையில் தான் பன்னாட்டு நிறுவனம் வந்து ஐக்கிய நாடுகள் சபை இப்படி ஒரு பன்னாட்டு மனித உரிமை பிரகடனத்தை உருவாக்கி பல்வேறு சரத்துக்களை உருவாக்கி அதில் தான் வந்து இது மாதிரியான சித்திரவதைகளுக்கு எதிராக வந்து அரசியலமைப்பு சட்ட பிரிவு 5 வச்சுருக்காங்க, 5 வச்சுருக்காங்க அவங்க. அதில் தான் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட அது தொடர்ச்சியாக இப்படி பண்ணுறது வந்து நியாயம் இல்லை. என்னென்ன பிரச்சனைனா, காவல்துறைக்கு போதுமான புரிதல் இல்லை. இது மாதிரியான செல்வாக்கு இந்த நிகிதா போன்ற இந்த பேராசிரியர்கள் செல்வாக்கு மிகுந்த இந்த நபர்களுக்காக இவங்க வந்து அப்பாவிகளை வந்து அடிக்கி துன்புறுத்துறதுங்கிறது ஏற்புடையதே இல்லை அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் பல தடவை சொல்லிடுச்சு. இதில் சார் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ முதல்வர் வந்து அவங்ககிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு, அம்மாட்டெல்லாம் பேசியிருக்காரு, சாரிமான்னே கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அவருடைய சகோதரருக்கு அரசு வேலை ஏற்பாடு பண்ணிட்டாங்க, வீட்டு மனை பட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் வந்து சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்குமா? வருமுன் காப்பது தானே சரி. எப்போ பார்த்தாலும் ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அரசு விழிப்போடு செயல்பட்டதுங்கிறத எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்க்க இந்த விஷயத்தில் வந்து அப்படி பார்க்க முடியாது. நடந்த சம்பவத்துக்கு எது செய்து செய்தாலும் இட்டு நிற்ப முடியாது என்பது சரி. ஆனால் முதல்வரே அப்போ எப்போதுமே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, போராட்டம் பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க, CBI விசாரணை வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு முன்பாகவே முதல்வரே சொல்கிறார். அதாவது என்ன சொல்லிட்டுருக்காருன்னா, இந்த வழக்கு வந்து இந்த வருந்தத்தக்க நிகழ்வு, அதோடு மட்டும் இல்லை எது செய்தாலும் இது இட்டு நிற்ப முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் மஸ்ட் பி டன், ஜஸ்டிஸ் அப்பியர்ஸ் டு பி டன். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கியா, இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்றது மக்கள் நம்பணும். அந்த மாதிரியான ஒரு கருத்தாக்கத்தை மனநிலையை உருவாக்கணும் அப்படின்னு தான் அப்படி சொல்கிறது தான் ஜஸ்டிஸ் அப்பியர்ஸ் டு பி டன். அதுதான் நேற்று அறிக்கையில் வந்து முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சொல்கிறத ஒரு முதலமைச்சர் சொல்லிட்டார். இதை விட என்ன சிறப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு முழுமையாக ஒத்துழைப்பை வழங்கும். ஜஸ்டிஸ் மஸ்ட் நாட் ஓன்லி பி டன் பட் ஆல்சோ பி சீன் டு பி டன். அப்படின்னா என்னென்னா, இதுதான் அப்பியர்ஸ் டு பி டன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதுங்களா? நீதி வழங்கப்பட்டிருந்தாலும் கூட வழங்கப்பட்டிருக்கிறதுக்கான கருத்தாக்கத்தை அந்த மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜஸ்டிஸ் மஸ்ட் ஆல்சோ பி சீன் டு பி டன் அப்படின்னு சொல்லும்போது
இந்த வழங்கப்பட்டிருக்கு, நீதி வழங்கப்பட்டிருக்குங்கிறதுக்காக எங்களுக்கு எந்த தடையும் கிடையாது, சிபிஐயே விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். சிபிஐயே விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் சொல்லி அதன் பிறகு கூட எல்லாரும் மறுப்பாங்க. எல்லா அரசுகளும் வந்து மறுக்கும். நாங்கள் எதுக்கு எங்கள்கிட்ட போலீஸுக்கு, நாங்கள் எதுக்கு சிபிஐட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்பாகவே ஒரு மனமு வந்துட்டார். இப்போ சம்பவம் இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு வந்து இந்த எடுத்த நடவடிக்கைகள் சரியாக தவறாங்கிறது வேற. ஆனால் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்றதுக்கு ஒரு செய்தி இருக்கு இல்லையா? வாச்சாத்தி வன்கொடுமையில் வந்து நீதிமன்றத்தில் போய் வழக்கு விசாரணைக்கே கேட்கவே முடியல. அப்போலாம் வந்து நீதிமன்றங்கள் இந்த மாதிரிலாம் இல்லை, வேறு மாதிரி இருந்துச்சு. அதுவும் நமக்கு நல்லாவே தெரியும். வாச்சாத்தி பிரச்சனையே வந்து நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நாளாக ஆயிருக்கு. அப்போ உள்ள மலைவாழ் மக்களுக்காக போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருந்தாலும் சரி, மற்ற இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பாடுபட்டாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த அவங்களோட இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு சென்று அப்படிலாம் ஒரு சம்பவமே நடக்கலாம். இதுக்கு முன்னாடி முதல்வர் இந்த மாதிரி எத்தனை பேர்ட்ட பேசியிருக்காருன்னு ஒரு கேள்வி வருது. இல்லை அதான் நான் சொல்லி முடிச்சிடறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்பவம் வந்து 27ஆம் தேதி சம்பவம் நடக்குது. 27ஆம் தேதி அவங்க கைது செய்யப்படுறாங்க, அவரை விட்டுறாங்க, மறுபடியும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. 28ஆம் தேதி வந்து அவர் வந்து கொடூரமாக தாக்கப்படுறாரு. கொடூரமாக தாக்கப்பட்டு இறந்து போகிறாரு. 29ஆம் தேதி தான் அவர் இறந்துட்டாருங்கிற தகவல் எல்லாருக்கும் தெரிய வருது. 29ஆம் தேதி இறந்து போயிட்டாருன்ற தகவல் தெரிய வந்ததுக்கப்புறம் அது பிரச்சனையாகுது. தொடர்ச்சியாக வந்து அவங்க அப்போ தான் வந்து அவங்க அந்த வீட்டு தரப்பினருக்கு தெரிய வருது. 29ஆம் தேதி இறந்தாருங்கிற ஒரு செய்தி தெரிஞ்சதுக்கப்புறம் 30ஆம் தேதி வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. 30ஆம் தேதி கைது செய்யப்படுறாங்க. 30ஆம் தேதி அந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 30ஆம் தேதி அந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டு 30ஆம் தேதி வந்து சிறைக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து 1ஆம் தேதி வந்து வழக்கு சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அவங்க கைது அந்த இறந்து போன அடுத்த நாளே சம்மந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு அவங்க வந்து வழக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ சிபிஐ எது வேணாலும் செய்யலாம். ஆனால் இங்கே என்ன பார்க்க வேண்டியதுன்னா, பென்னிக்ஸ் ஜெயராஜ் வழக்கில் என்ன நடந்துச்சு? சம்பவம் நடந்தது ஜூன் 20. அரெஸ்ட் ஆனது எப்போ தெரியுமா? அந்த காவலர்கள் அரெஸ்ட் செய்யப்பட்டது ஜூலை 7ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணாங்க. எத்தனை நாள் இருக்குது வித்தியாசம் சொல்லுங்கள்? கிட்டத்தட்ட 17 நாளுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க. அது சிபிசிஐடிக்கு போய் சிபிசிஐலேருந்து சிபிஐக்கு வந்த பிறகு தான் மேலே கைது நடந்தது. இந்த மாதிரியான சிக்கல்லாம் இப்போ இல்லைல்ல, மாறி இருக்குல்ல. அதனால் இந்த அடித்தது சரியாக போயிடுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அடித்ததெல்லாம் இட்டு நிரப்பவே முடியாது, அது தவறு தான். அது மிகப்பெரிய தவறு, மன்னிக்கவே முடியாத தவறு, மனிதாபிமானமற்ற செயல். நாளைக்கு வந்து இந்த இப்போ இதெல்லாம் கேட்குறாங்கல்ல, இப்போ யாரோ வந்து XRY எங்கே இதை பார்த்துக்கிட்டு இருந்து கேள்வி கேட்குறாங்கல்ல, அவங்க நாளைக்கு முதலமைச்சராக தான் இதான் நடக்கும். முதலமைச்சர் சென்னையில் இருக்காரு. அந்த சம்பவம் எங்கேயோ சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் தப்பிச்சுக்க முடியுமா? சொல்றது கேளுங்க. அது நீங்க எப்படின்னா அவர்னா என்ன சிசிடிவி வச்சிருக்காரு? இல்ல அதுக்கு முன்னாடியே அவர் கொடுத்த தண்டனை சரியா? இப்ப நாளைக்கு நீங்களே முதலமைச்சர் இருந்தாலும் அது பிரிவென்ட் பண்ண முடியாதுல்ல. பிரிவென்ட் பண்ணணும் தான் நம்ம இவங்க ஆட்சியிலேயே லாக்அப் டெத் நிறைய நடந்திருக்கு. அப்ப அதுல இருந்து எடுத்துக்கிட்ட படிப்பு கேளுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. போதுமான இன்னொரு விஷயம், ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது சார். அவங்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கும் சரி, காவலர்களுக்கும் சரி, அவங்க படித்து புரிஞ்சுக்கணும்ல. இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் நமக்கு அதான்டா சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்காங்களே. நீங்கள் வந்து நோ ஒன் ஷல் பி சப்ஜெக்ட் டு ஹராஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. யூ கனாட் அட்டாக் த ப்ரூட்டலி அட்டாக் த விக்டிம்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அட்டாக் த அரெஸ்டட் பர்சன் சொல்கிறாங்க. ஆனால் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இந்த கஸ்டடியல் டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுதா? இந்த யுனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் வந்து ஆர்டிகல் 5 என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நோ ஒன் ஷல் பி சப்ஜெக்டட் டு டார்ச்சர் ஆர் டு குரூவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஹியூமன் ஆர் டிகிரேடிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு தெரியவே இல்லையே. இப்படி ஒன்று சொல்லியிருக்குது போலீஸ்காரங்க தானே சொல்லியிருக்கு. ஆனால் இதை பற்றி தெரியாமல் இருக்காங்களா? இதுக்கு வந்து முதலமைச்சர் எப்படி பொறுப்பாக முடியும்? தவறு செய்தவர்கள் தண்டிக்கிறாரு, உடனே நடவடிக்கிறாரு, எல்லாமே சரிதான். ஆனால் காவல்துறை திருந்தணும்ல. காவல்துறைக்கு மனிதாபிமானத்தை பற்றி, மனித உரிமையை பற்றி போதுமான புரிதலும் அறிவும் தேவையும் வேணும்ல. என்னைக்கு தான் திருந்துறது? இன்னும் எத்தனை ஜெயராஜ் பென்னிக்ஸ், எத்தனை வந்து அஜித்குமார், எத்தனை வாச்சாத்தி குடும்பம், எத்தனை ரீட்டா மேரி, எத்தனை பத்மினி, எத்தனை பேர் தான் சாவுறது, எத்தனை பேர் தான் கொள்வாங்க? அவங்களுக்குன்னு ஒரு அறிவு வேணும்ல. இது இந்த மாதிரி மன அழுத்தங்கள் இருக்குது, எங்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்குது, அதனால் நாங்கள் அடித்து கொண்டுடுறோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் உள்ள மனைவி மக்கள் அடித்து கொள்வாங்களா? உங்கள் மன அழுத்தத்தை உங்கள் மனைவி மக்கள்கிட்ட காட்டுவீங்களா? உங்கள் பிள்ளைங்கள்ட்ட, உங்கள் குழந்தைங்கள்ட்ட வந்து காட்டுவீங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? இல்லை இந்த பிரச்சனைகளில் வந்து பாதிக்கப்படுறதெல்லாம் யார்? எளிய மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. விளிம்பு நிலையில் உள்ள மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் தான் முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவங்க யாராவது நீங்கள் அடித்து கொண்டு இருக்கீங்களா? அது பேர் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுகிறவங்களை நீங்கள் என்றைக்காவது தொட்டிருக்கீங்களா? அரசியல் செல்வாக்கு மிகுந்தவங்களை நீங்கள் அடிச்சிருக்கிறீங்களா?
யாருமே இல்லாமல் ஒரு விளிம்பு நிலை மக்களில் ஏழை எளிய மக்கள் தானே நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க. இந்த நிலையை வந்து மாற்றுறதுக்கு வந்து புரிதலை வந்து உருவாக்குறதுக்கு வந்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கும், எல்லா முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கான திராணியும் தெம்பு இல்லாமல் இருக்காங்களே, அந்த அறிவு இல்லாமல் இருக்காங்களே, அந்த அறிவு வேணும்ல. காவல்துறைக்கு படிச்சுட்டு தான் வராங்க, குறைந்தபட்சம் 10th 12th படிச்சுட்டு வராங்கல்ல, அவங்களால புரிஞ்சுக்க முடியாதா? யாரையும் நீங்கள் வந்து ஹராஸ் பண்ணக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது, கஸ்டடி வயலன்ஸ் நிறுத்தணும்னு சொல்லிட்டு பன்னாட்டு பிரகடனம் சொல்லியிருக்கு சார். பண்ணவங்க அவங்களோட தனிப்பட்ட பகைக்காவோ தனிப்பட்ட ஈகோக்காவோ பண்ணல. எங்கிருந்தோ ஒரு உத்தரவு வருது, அது மேலிடத்து உத்தரவுங்கிற அடிப்படையில் தான் இவ்வளோ தீவிரமான நடவடிக்கை. இல்லை இந்த மாதிரி அவங்க என்ன நினச்சிருக்காங்க, நமக்கு வந்து ஒரு வானலாவே அதிகாரம் நம்மள்ட்ட இருக்கு. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க சயின்டிஃபிக் மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. சயின்டிஃபிக் மெத்தடை ஃபாலோ பண்ணணும், நீங்கள் மெத்தடாலஜிக்கல் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மெத்தடிக்கல் அப்படின்ற வழியில் அவங்க சொல்கிறாங்க. அதேமாரி பண்ணவே மாட்டுறாங்களே இவங்க. நீங்கள் நேரம் எடுக்க தான் செய்யும், நீங்கள் அதை சயின்டிஃபிக் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எதுக்கு அவனை அடித்தா அவனை சொல்லிவிடுவானா? அவன் திருடாதவனை வந்து நீங்கள் பாதி நீங்கள் வாங்குற கன்ஃபெஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நபருக்கு எதிராகவே கன்ஃபெஷன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அரசியலமைப்பு சட்ட சொல்லியிருக்கு. ஆனால் அரசியலமைப்பு சட்ட உரிமைக்கு எதிராக வந்து அவனுக்கு எதிராகவே அவனுக்கிட்டே அவங்க வந்து கன்ஃபெஷன் வாங்குவாங்க. அது எப்படி சரியாக இருக்கும்? அது தவறு இல்லையா? ஒரு நபருக்கு எதிராகவே நானே இப்படி செஞ்சேன் போனா வந்தேன்னு சொல்லிட்டு கன்ஃபெஷன் வாங்க. அது வந்து செல்லுமா செல்லாதான்றது வேற. அது வந்து உச்சநீதிமன்றம் பல தரத்தில் சொல்லியிருக்கு, கன்ஃபெஷன் வந்து செல்லாதுன்றது பல வழக்குகளை சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட இது மாதிரி வந்து முறையற்ற வகையில் நடந்துக்கிறது வந்து காவல்துறை சரி பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு ஒரு நிகிதா வந்து இப்படி கேட்குறாங்க, அரசியல் பின்பலத்தோட ஒரு எஸ்பியே வந்து நேரடியாக தலையிடுறாரு. இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் இறந்து போனப்போ, அஜித்குமார் இறந்து போனான்று 28ஆம் தேதி இந்த எஸ்பி வந்து நேரடியாக திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்திருக்காரு. எனக்கு அரசியல் செல்வாக்கு இல்லைன்னு நிகிதா சொல்லலாம், ஆனா எதுக்காக அவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர போறாரு? இல்ல, எஸ்பிக்கு இந்த விஷயமே தெரியப்படுத்தப்படல அப்படின்னா அப்புறம் எப்படி அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு? சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல தேர்ந்த நேர்மையான நீதிபதியை வந்து திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்த நீதிபதியை வந்து மதுரை அமர்வு நீதிமன்ற 4வது நீதிபதியை வந்து நியமித்து இந்த வழக்கை விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அந்த நீதிபதி இன்னைக்கு வழக்கை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அதன் பிறகு அவர் வந்து இந்த சிடிஆர் ரிப்போர்ட்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்களே, கால் டைரக்டரிலாம் கொடுக்க சொல்லியிருக்காங்களே, கால் ரிஜிஸ்ட்ரிலாம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அதில் தெரிய வந்துடும்ல எஸ்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாரா இல்லையாங்கிறதுலாம் தெரிய வந்துடும்ல. இல்லை, அதுதான் தெரியாது. அதுக்கு தான் பலி கொடுக்குறாங்க. இந்த கீழே இருக்கிற காவலர்கள் தான் பெரும்பாலும் பலியாவாங்க. இல்லை அப்படி இல்லை, இப்போ பல்வீர்சிங்க அதுதான் சொல்ல வரேன். இப்போ வந்து திரும்ப இப்போ வந்து இந்த தகுதி வாய்ந்த நீதிபதியை நியமிச்சிருக்காங்க, உயர்நீதிமன்றம் நியமிச்சிருக்கு. மதுரை 4வது அடிஷனல் கோர்ட்டோட நீதிபதியை நியமிச்சிருக்காங்க. அவர் நல்ல முறையில் சிறப்பாக செயல்படுவார்னு பல பேர் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்பட்டு யாரெல்லாம் அதில் வந்து தலையிட்டிருக்காங்கலாம் 2ஆம் தேதி வந்து 2ஆம் தேதியோ 8ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வர்றது. அதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க. அதன் பிறகு தெரிய வந்துடும்ல இவர் போனாரா இல்லையாங்கிறது தெரிய வந்துடும்ல. அரசியல் அழுத்தங்களுக்காக, இப்போ செல்வாக்கு மிகுந்தவரோட அழுத்தங்களுக்காக காவல்துறை கடநிலை ஊழியர்கள் வந்து இதுமாரி வந்து காட்டுமிராண்டித்தனமாக நடந்துக்கிறதுங்கிறது வந்து ஏற்புடையதல்ல. இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. இப்போ இவ்வளோ விசாரணைக்கு பிறகு, இவ்வளோ சர்ச்சைக்கு பிறகு இன்னமும் அந்த 9.5 பவுன் நகைங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. அதுதான் இப்போ நான் இப்போ ஆரம்பத்துலேயும் திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருந்த வழக்கு வந்து முதல்ல வந்து உண்மையான வழக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இவங்க வந்து உண்மையிலேயே வந்து அந்த பையனை வந்து ஒரு வாய் தகராறு ஏற்பட்டு நம்மள்ட்ட சண்டை போட்டான், ஒரு வந்து சாதாரண ஒரு வாட்ச்மேன் நம்மள்ட்ட சண்டை போட்டாங்கிற ஒரு ஈகோ பிரச்சனையால ஒரு பொய் வழக்கு கொடுத்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல, அது விசாரிக்கணும்ல. உண்மையிலேயே வந்து இந்த வழக்கு உண்மையான வழக்காவது இவ்வளவு தூரம் பண்ணிருக்க இந்த வழக்கு அந்த மாதிரி ஒரு வெஞ்சன்ஸ் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்களா, அது மாதிரி இந்த அம்மா இருக்காங்களாங்கிறது தெரியணும்ல, இந்த அம்மா விசாரணிக்கணும்ல. முதல்ல இந்த வழக்குகள்லாம் வந்து இந்த சரியான முறையில் போகணும்னு சொன்னால் அந்த நிக்கிதாங்கிற அம்மாவை வந்து கைது பண்ணி வந்து விசாரிச்சாதான் தெரிய வரும். அப்படி இல்லாத போது இது வந்து இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மைங்கிறது வந்து கேள்விக்குறியாயிடும். எனவே வந்து இந்த மாதிரி இந்த புகார் இந்த ஒரு உயிரிழப்பு நடந்து போச்சு. அந்த உயிரிழப்பு காரணமானவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையன் இறந்ததே எனக்கு தெரியாது, நான் அவ்வளோ இப்படி செல்வாக்குள்ளவெல்லாம் கிடையாது, முன்னுக்கு பின் முரணாக இருக்குல்ல. இவங்க தானே எஸ்பிக்கு ஃபோன் பண்ணதான் சொல்கிறாங்க. இப்போ கால் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்த பிறகு தெரிஞ்சிடும்ல, யாருக்கு ஃபோன் பண்ணாங்கிறது தெரிய வந்துடும்ல. அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை தொடர்பாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.